அவரு கியாங்குது வேமாவா பசி குடலை போடுங்குது வேமாவா. ஹலோ சகோ, வெல்கம் டு மை சேனல் ஷட்டர் வியூஸ். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அருப்புக்கோட்டை மட்டன் வறுத்தக்கறி. ஒன்றும் இல்லைங்க, என்னோடய சொந்த ஊர் பேரையும் சேர்த்துக்கிட்டேன். இது ரொம்ப யூனிக் அண்ட் சிம்பிளாக இருக்க போது நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு நான் வந்து டைஸ்ட் ஷோல்டர் ஆஃப் லேம்ப் வாங்கியிருக்கேன். முந்தட கறி இங்கே தான் லேம்ப் கறி தாங்க கிடைக்கும் பேக்கடில். ஸோ நம்ம ஊர் வெள்ளாட அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, பட் ஓகே, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லைட்டாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் வாஷ் பண்ணுறதுக்கு தேவையில்லை, இருந்தாலும் இது பேக்கடு ஃபுட்டுனால லைட்டாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஆட்டுக்கறினால அது ரொம்ப வாஷ் பண்ண தேவையில்லை, லைட்டாக அப்படியே வாஷ் பண்ணிட்டா போதும். இது வாஷ் பண்ணியாச்சுங்க. வாஷ் பண்ணி இந்த மாதிரி நல்லா தண்ணி இறங்குற மாதிரி ஒரு கண் பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் இது பார்க்கலாம். வத்தல், சீரகம், சின்ன வெங்காயம், கேஷ்யூ நட்டு. ஸோ வத்தல் வந்து கறிக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க. ஒரு 1/2 kgக்கு வந்து ஒரு 10 வத்தல் இல்லை 12 வத்தல் அப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். சீரகம் வந்து ஒரு வெள்ளங்கை ஒரு இன்ச் அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் தேவையான அளவு. முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ கறி வந்து மெயினாக வந்து வத்தல் சீரகம் இதில் தான் வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் குக்கர் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு அதில் தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ ஆயில் கறிக்கு ஏற்ற மாதிரி விடுங்க, கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே வத்தல், சீரகம், கேஷ்யூ நட்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கருக விட்டோம்னா அப்புறம் டேஸ்ட்டு போயிடும். ஸோ கொஞ்ச நேரம் ஆன உடனே கறி எடுத்து சேர்த்துக்குங்க. இது சேர்த்துக்கலாம். வந்து கரம் மசாலா வந்து சேர்க்குறேன். இது ரொம்ப ஆப்ஷனல் தான், கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். கறி வதங்கி நல்லா தண்ணிலாம் வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி, கொஞ்சம் கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இப்போது குக்கரில் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். வந்து விசில் போட்டு மூடி வச்சு ஒரு 4 விசில் வர மாதிரி வச்சிடலாம். கடாய்
கடாய் லைட்டாக சூடான உடனே எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் வந்து ஜாஸ்தி விட்டுறாதீங்க, பார்த்து அளவாக விடுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயம் வந்து ஃப்ரை ஆன பிறகு இந்த வேக வச்ச மட்டனை அது கூட எடுத்து சேர்த்துக்கணும். இது வந்து தட்டிகிட்டே இருக்கணும், கறியை களைச்சி விட்டாத மாதிரி உள்ளே போயிட்டு அதுலேயே வதக்கி விட்டே இருக்கணும். அதெல்லாம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். அப்படியே அதெல்லாம் கடைசி அப்படியே சுண்டாக வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வருது பாருங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஹலோ சகோ, ஸோ நம்ம அருப்புக்கோட்டை மட்டன் வறுத்த கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட டெக்ஸ்சரே வந்து இப்படி தாங்க இருக்கும். நல்லா டார்க்காக வரும், ட்ரையாக வரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு டிப் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்கள் நம்ம மீடியம் ஃப்ளேமில், ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு அடி பிடிக்காமல் தண்ணிலாம் நல்லா சுண்டி எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். ஹோப் யூ லைக் த வீடியோ. நமக்கு சண்டேனா இட்லி மட்டன் குழம்பு மஸ்ட். உங்களுக்கு எப்படி? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.